மலேசியாவில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க முடிவு. மலேசிய பிரதமருடனான சந்திப்புக்கு பின் பிரதமர் மோடி அறிவிப்பு. மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் மேற்குவங்க அரசு தோல்வி அடைந்துவிட்டதாக உச்சநீதிமன்றம் கருத்து. வன்முறையை ஏன் கட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை எனவும் நீதிபதிகள் கேள்வி. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் அலட்சியமாக செயல்பட்டதாக மேற்குவங்க அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். வழக்கு பதிவு செய்வதில் காலதாமதம் ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தற்கொலை வழக்காக ஜோடிக்கும் முயற்சி நடந்ததாகவும் கண்டனம். பெண் மருத்துவர் கொலை நடந்த கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரிக்கு பாதுகாப்பு வழங்க துணை ராணுவத்தை அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு. மருத்துவ பணியாளர்களின் வீடுகளுக்கும் சிஆர்பிஎஃப் படை பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் ஆணை. மத்திய அரசு பணிகளில் நேரடியாக அதிகாரிகளை நியமிக்கும் நடைமுறை ரத்து. யுபிஎஸ்சி தலைவருக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம். சென்னையில் நாளை நடைபெறுகிறது தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு. 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சரின் முதல் தனி செயலாளராக உமாநாத் IAS நியமனம். MS சண்முகம் மற்றும் அனுஜார்ஜ் ஆகியோர் 2வது மற்றும் 3வது தனி செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவிப்பு. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையோடு இணைக்க அதிமுக எதிர்ப்பு. இணைப்பு நடவடிக்கையை கண்டித்து மதுரையில் வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. கலைஞர் கருணாநிதிக்கு கும்பிடு போடுவது தவறில்லை, காலில் விழுவதுதான் தவறு என அண்ணாமலை கருத்து. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாமன் மச்சான் கூட்டணி என்றும் பேட்டி. மாநில அரசு அழைக்கிறாங்க, நீங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க, மத்திய அரசு சார்பா வர்றாங்க. சோ ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் ஒரு பிஜேபி கட்சியின் சார்பாக வரல, மத்திய அரசு சார்பா ராஜ்நாத் சிங் ஐயா வர்றாங்க. ஆனா கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு போடுவது தப்பு இல்லைன்னு, ஒருத்தர் காலில் விழுறதுதானே தப்பு. எந்த பங்காளிகளோடும் போக போறது இல்ல. நீங்க பாத்துருக்கீங்க, பாரதிய ஜனதா கட்சி 2024 அற்புதமான கூட்டணி மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க. கூட்டாட்சி நம்ம சொல்லியாச்சு. அதனால பங்காளி என்று சொல்வதை விட எங்க கூட்டணி மாம மச்சான் கூட்டணி. ஜெய்ப்பூரில் இருந்து சென்னை எழும்பூருக்கு ரயிலில் எடுத்து வரப்பட்ட 1600 கிலோ கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல். உரிய குளிர்சாதன வசதி இல்லாமல் எடுத்து வரப்பட்ட இறைச்சியை கைப்பற்றி உணவு பாதுகாப்புத்துறையினர் விசாரணை. ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜி தரப்பு எழுப்பிய சந்தேகங்களுக்கு அமலாக்கத்துறை விளக்கமளித்த நிலையில் உத்தரவு. பிரபல திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் விசாரணை நடத்திய தனிப்படை போலீசார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் வழக்கறிஞர் கிருஷ்ணா என்பவருடன் அடிக்கடி தொலைபேசியில் பேசியதால் சந்தேகத்தின் பேரில் விசாரணை. குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு பதிலாக மாற்று வழிகள் குறித்து ஆராய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தேவையில்லாமல் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் நபருக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிடலாமா எனவும் கேள்வி. கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாம் நடத்தி அதில் பங்கேற்ற பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். முக்கிய குற்றவாளியான சிவராமனை செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கிருஷ்ணகிரி மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 6 கால பூஜை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது. பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் வீடு ஒதுக்க எந்த கும்பன் கேட்டாலும் லஞ்சம் தராதீர்கள் என அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. பயனாளிகளிடம் லஞ்சம் வாங்குவதை விட பிச்சை எடுக்கலாம் என்றும் காட்டம்.
மலையாளத்தில் உள்ளது போல தமிழ் திரையுலகிலும் பட வாய்ப்புகளுக்காக நடிகைகளை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்லும் நிலை இருப்பதாக நடிகை சனம் ஷெட்டி குற்றச்சாட்டு. கேரளாவில் ஹேமா கமிட்டி போல கோலிவுட்டிலும் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்களே, அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், அப்போவே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கே, அங்கேயே அப்போவே சொல்லியிருக்கேன், செருப்பாலேயே அடிப்பேன் நாயே அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போனை வச்சிருக்கேன். நான் அந்த மாதிரி இந்த அன்எத்திக்கல் விஷயங்கள் நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்னா நான் அங்கேயே ஆஃப் பண்ணியிருக்கேன். பட் ஐ அப்ரிஷியேட் த எஃபர்ட். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஆர்கனைஸ்டா இதுதான் நடக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹேமா மேடம் அண்ட் டு த கேரளா அசோசியேஷன், டு ஆல் த கேரளா ஆக்ட்ரஸஸ். எல்லாருக்குமே இது சொல்றதுக்கு ஆயிரம் வாட்டி யோசிப்பாங்க. இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குது. நடிகைகளுக்கு திரையுலகினர் பாலியல் தொல்லை தருவது குறித்து ஹேமா ஆணையத்திடம் வாக்குமூலம் அளித்த நடிகைகள் புகார் அளிக்க முன்வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நடவடிக்கை பாயும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உறுதி. 11 ஆண்டுகளுக்கு பிறகு நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி இல்லாமல் களமிறங்க உள்ள அர்ஜென்டினா கால்பந்து அணி. கோபா அமெரிக்கா இறுதிப் போட்டியில் காலில் ஏற்பட்ட காயத்தால் மெஸ்ஸி விளையாட முடியாததால் ரசிகர்கள் ஏமாற்றம்.